Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வண்டி BMW G310R ஓட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அதோட இன்டர்வெல், அப்புறம் வந்து செகண்ட் சர்வீஸோட இன்டர்வெல். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வண்டியோட ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஜென்ரலாக சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், அப்புறம் 4 வால்ஸ், 2 ஓவர்ஹெட் கேம்ஸ், அப்புறம் வந்து வெட் சம்ப் லூப்ரிகேஷன் இருக்குது, ட்ரையில் நார்மல் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் மாதிரி தான். அப்புறம் வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 313cc, தட் இஸ் 310cc அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வண்டியோட ரேட்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 கிலோவாட், தட் இஸ் 34 PS அட் 9250. அப்புறம் டாக் வந்து 28 நியூட்டன் மீட்டர் அட் 7500 ஆர்பிஎம்ங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எமிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம BS6 தான், தட் இஸ் EU ஸ்டாண்டர்ட் 5. இதில் வந்து க்ளோஸ் லூப் 3-வே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. தட் கம்ஸ் இன் த சைலன்சர். எக்ஸாஸ்டில் வர்ற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தான் அது. தட் இஸ் ஃபார் த எமிஷன் கண்ட்ரோல், தட் இஸ் ரெக்குவயர்மெண்ட் ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் தான், மோனோ சஸ்பென்ஷன் தான். அப்புறம் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன். இதில் வந்து டைமிங் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபியூவல் சேவ் ஆகும், பெட்டர் கம்பஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து சிங்கிள் டிஸ்க்கு, 300 mm டயா வித் 4 பிஸ்டன் ஃபிக்ஸட் கேலிப்பருங்க, ரேடியலி போல்டட். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டிஸ்கோடது. ரியர் டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க்கு வித் 240 mm டயா, சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிப்பருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸடு, ரியரில் வந்து ஃப்ளோட்டிங் கேலிப்பருங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நான் அட்ஜஸ்டபிள் தான், 41 mm ஃபோக்கு, 5.5 inches. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரியர் சஸ்பென்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரியர் சஸ்பென்ஷன் வந்து அதே தான், ப்ரீலோடட் ஸ்ப்ரிங் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள். ஸோ அது வந்து மோனோ சஸ்பென்ஷனுங்க. அடுத்து வந்து ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து பிஎம்டபிள்யூவோட ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி 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 ரெஸ்பான்சிவ்ங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஹை ஸ்பீடில் போயிட்டு பிரேக்கிங் வந்து ஃபினாமினல். அடுத்து வந்து கியர் பாக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. கொஞ்சம் டிராஃபிக்கில் அப்புறம் வந்து டவுன் போகும்போது மட்டும் சில டைம் ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் ஷிஃப்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, விச் இஸ் ஐ திங்க் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் நான் சொல்ல மாட்டேன், விச் இஸ் ஓகே. சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக்கில் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கடுப்பாகும், அது வந்து எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு வண்டியோடது. அடுத்து வந்து நம்ம என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்வாய்ஸு. அவங்க ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் ஆர் ஃபஸ்ட் மந்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இன்வாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்வாய்ஸில் வந்து அட்வான்ஸ் ப்ரோ 15W50 ஆயில் ஃபில்ட்ரு, கேஸ்கெட் ரிங்கு, அப்புறம் பிரேக் கிளீனிங்கு, செயின் ஸ்ப்ரே. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2745 வருது. இன்ஜின் ஆயில் வந்து 1691, அப்புறம் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து 275 ருபீஸு, கேஸ்கெட் ரிங் வந்து 61, பிரேக் கிளீனிங் வந்து 181 ருபீஸு, செயின் ஸ்ப்ரே வந்து 118. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 2745. இது வந்து ஃபைனல் கிடையாது, 2 இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இன்வாய்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸுங்க. செகண்ட் இன்வாய்ஸில் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்வாய்ஸில் வந்து BMW ரன்னிங் இன் செக் வந்து 1520. இது ஃபஸ்ட்டு ரன்னிங் இன் இன்ஜினோட ரன்னிங் இன் பீரியடு
அதாவது ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் உள்ள ரன்னிங் இன் பீரியடோட செக் வந்து 1520 ருபீஸு. அடுத்து வந்து செயின் டென்ஷன் செக் வந்து 380 ருபீஸு. அப்புறம் ஏ டு இசட் விதவுட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து 950 ருபீஸுங்க. ஸோ இது வந்து செகண்ட் இன்வாய்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸு. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வர்றது வந்து 3363 ருபீஸுங்க. ஸோ இது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பில்லு 2 இன்வாய்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வந்து டோட்டல் வந்து 3363 அப்புறம் 2745. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6108. தட் இஸ் 6100 ருபீஸுங்க. நான் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் பண்ணது வந்து மதுரை ஷோரூமில் பண்ணேன். நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர், பட் மதுரை ஷோரூமில் பண்ணேன். அங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் வாட்டர் சர்வீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணால் அடிஷ்னல் 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. அது வந்து நெசசரினா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து இட் இஸ் ஆப்ஷனல். அவங்க ஷோரூம்லேயே வந்து அவங்க நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து இன்டர்வல். ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 1000 கிலோமீட்டர்ஸு, செகண்ட் இன்டர்வல் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தாங்க. ஸோ தட் இஸ் இயர்லி ஒன்ஸு, அப்படி இல்லாட்டி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ், விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து வண்டி வந்து பயங்கர ஸ்மூத் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சிந்தட்டிக் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து மினரல் ஆயில் இருந்துச்சு, இப்போ வந்து சிந்தட்டிக் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு, வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இட் வாஸ் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து மதுரை ஷோரூமில் வந்து குணான்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறப்போ, இயர்லி ஒன்ஸ் 7000 6500 அப்படிங்கிறப்போ விச் இஸ் வெரி வெரி சீப். பட் ஆனால் வந்து பிரேக் பேடு, அப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயினு, இல்லை கிளச்சு, இந்த மாதிரி வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் போணுச்சுன்னா விச் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். கம்பேரிட்டிவ்லி டு அதர் நார்மல் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மற்றபடி வந்து சர்வீஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாமினலான காஸ்ட்டு தான். BMW வந்து அதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் சர்வீஸ் வந்து இப்போ இன்னும் வந்து ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 5600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். சர்வீஸ்க்கு அப்புறம் ஒரு 4500 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்ததே வந்து 1600 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸே கொடுத்தேன். சப்போஸ் டு பி 1000 கிலோமீட்டர்ஸ், நான் 1600 கொடுத்தேன். நார்மலாக வந்து ரன்னிங் இன் பீரியட்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து கம்பல்சரியாக பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏதாவது மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பிஸ்டன் ரிங்கையோ அதையோ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருங்க. ரொம்ப ரேவ் பண்ணி ஓட்ட வேண்டாம், ஹாஷாக ஓட்ட வேண்டாம். ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கோ ஹெட். நீங்கள் வந்து வண்டியை வந்து ஹார்டாக புஷ் பண்ணலாம், ஃபுல் த்ரோட்டில் கொடுக்கலாம். நான் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபுல் த்ரோட்டில் கொடுத்துட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் 140 வந்தேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது வண்டி. வைப்ரேஷன் ஓகே, வைப்ரேஷன் வந்து நார்மலான வைப்ரேஷன் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரா, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இட் வாஸ் ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் வண்டி வந்து இன்னுமே நல்லா பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. வண்டியோட ஸ்பெக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ட். நெசசரி இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மற்றபடி ரொம்ப டீட்டெயில்டாலாம் போகல. ஸோ ஹோப் யூ லைக்ட். பிடிச்சிருந்தா வந்து BMW பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. ஸ்டே சேஃப். பாய். See you in next video.